சதகோடி ஜென்ம சுகிருதை புண்ணியர்வினா ந லப்யதே. 100 கோடி ஜென்மாவில் புண்ணியம் பண்ணலைன்னா இது கிடைக்கவே கிடைக்காது. ஞானவிஹீன சர்வமதேன பஜதின முக்திம் ஜென்மசத்தேன அங்கே சொல்கிறார். இப்படி நமக்கு இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சது மாத்திரமில்லை, கிடைச்ச மனுஷ ஜென்மாவில் நமக்கு புத்தி சரியாக இருந்து நமக்கு சரியான சாஸ்திரம் படிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கணும். அது மாத்திரம் கிடைச்சா போகாது, அதில் சொல்லியிருக்கிறதுலாம் அனுஷ்டிக்கணும். ததுதித்தம் கர்மஸ்வனுஷ்டீயதாம், நிற்க அதற்கு தக, அதில் சொன்னபடி வாழணுமே. அதனால்தான் அவர் சொன்னார், ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானம்னா கிரகஸ்தாசிரமம், தபஸ்ன்னு சொன்னால் சந்நியாசாசிரமம். தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்த கால் வானவர் நாடு வழி திறந்திடுமே.